விதுர நீதி. ரொம்ப அழகா விஷயம் தெரிஞ்ச ஒருத்தரிடத்துல திருதராஷ்டிரன் தன்னுடைய துக்கத்தை, தன்னுடைய ஆங்ஸைட்டியை குறைச்சிக்கிறதுக்கு பேசணும் இல்லையா? பேசினாலே பாதி, அது யார்கிட்ட பேசினா குறையும் ஏற்கனவே டென்ஷன் தாட்டிக்கிட்ட போய் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குன்னு ஆமா 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 எனக்கு அப்படிதான் பேசுற நமக்கு டென்ஷனா இருக்கு. யார்கிட்ட பேசணும், எப்ப பேசணும், எந்த இடத்துல பேசணும், எந்த சூழ்நிலையில பேசணும், அது நாம தான் கண்டுபிடிச்சிடணும். அதுல குழந்தைகளை பார்த்து கற்றுக்கோங்க. அதுல மகா சமத்து குழந்தைகள் தான். அவளுக்கு எந்தெந்த டைம்ல யார் யாரோட பேசணும், எந்த பாயிண்ட்ல நம்மளை கழட்டி விடணும், அது உங்களுக்கு தெரியும். கரெக்டா கழட்டி விடும். அதுக்கு மேல இழுத்துண்டெல்லாம் ஓடவே ஓடாது. என்ன கவனிச்சு பாருங்க, எங்க கழட்டும் கரெக்டா. அதாவது ரூட்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? யோசிக்கவே இருக்க டக்குனு கழட்டி விட்டுட்டு போயிடும். அவ்வளவுதான். எந்த ஒரு விஷயமே எந்தெந்த இடத்துல அப்படி கழட்டி விடணுமோ கழட்டி விட பழகிக்கோங்க. இது வாழ்க்கையினுடைய ரொம்ப அவசியமான. திருதராஷ்டிரன் புறக்கண்ணும் இல்லை, அகக்கண்ணும் இல்லை. இத்தனைக்கும் வேதவியாசனுடைய குழந்தை தான். ஆனாலும் அந்த தன் பிள்ளை மேல அதீதமான ஒரு பிரியம், கண்மூடித்தனமான ஆசை. அவனுக்கு அந்த தகுதியும் இல்லை, அந்த பொறுப்பும் இல்லை. ஆனா அவனை எப்படியாவது ராஜாவாக்கிடணும்னு ஒரு துடிப்பு. எப்பொழுதுமே தகுதி இல்லாதவர்களை ஒரு இடத்த கொண்டு உட்கார்றதுன்ற டென்ஷன் தான். நல்லா ஞாபகம். உங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்ன்றதை விட அவளுக்கு தகுதி இருக்கா, இந்த விஷயத்துக்கு அவர்கள் வேலைக்கு ஆவார்களா இல்லையான்றத ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வேணும். அவ்வளவுதான். ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் தங்க நெக்லஸ் கொடுக்க கூடாது. அது உங்க குழந்தையாவே இருக்கலாம். ஆனா அதுக்கு தகுதி இல்லை இல்லையா? அதை ஜாக்கிரதைப்படுத்திக்கக்கூடிய புத்தி இல்லைன்ற பட்சத்துல அதுகிட்ட போய் கொடுத்துட்டு டென்ஷன் ஆகிறதுன்றது பைத்தியக்காரன். அப்ப யார் யார்கிட்ட எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்னு இருக்கு. திருதராஷ்டிரன் சஞ்சயன் ரொம்ப க்ளோஸ் திருதராஷ்டிரனோட. சஞ்சயன் திருதராஷ்டிரனோட மினிஸ்ட்ரி ஃப்ரெண்ட் ரெண்டுமே சொல்லலாம். ஆனாலும் மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் தூதெல்லாம் போயிட்டு வரா. சஞ்சயன் தூது போயிட்டு வந்துட்டான், திட்டிட்டு போயிட்டான் திருதராஷ்டிரன். ஒன்னும் மாற போறது இல்லை, நீ ஆசைப்பட்டாய் எப்படியாவது தர்மனை இப்படி கேன்வாஸ் பண்ணி சண்டை போடாம வச்சான். தன் பிள்ளைய போடாதேன்னு சொல்றதுக்கு துப்பு இல்லை அவனுக்கு. தர்மன் ரொம்ப நல்லவன், அதனால அவனிடத்த சொல்லி சண்டையெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி ஆச்சுன்னா அவன் யுத்தம் வேண்டாம்னு விட்டுடுவான். அப்ப என் பிள்ளைக்கு எல்லாம் ஈஸியா இருக்கு. இவர் தூது கிடையாது, இவர் சமாதானம் கிடையாது, நீ ஒதுங்கிக்கோன்னு சொல்ற மெத்தடு. ஆனா அவ அழகா சொல்லிட்டா, எங்களுக்கு வேண்டியதை அவன் கொடுத்தே ஆகணும், கொடுக்கலன்னா யுத்தம் தான், ஒதுங்கெல்லாம் முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டா. சஞ்சய் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தாச்சு. நாளை காத்தால சபையில சொல்றேன், இப்ப நான் உனக்கு தனியா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா சில விஷயங்கள் பொதுவில தான் பேசணும், சில விஷயங்கள் தனிமையில தான் பேசணும். எதெல்லாம் பொதுவில பேசக்கூடாதோ அதெல்லாம் பொதுவில இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். எதெல்லாம் தனிமையில பேசணுமோ அதெல்லாம் பொதுவில் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்க்கலாம், இந்த சோசியல் மீடியால ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ஒய்ஃப் போட்டு இருப்பான், ஹாப்பி மதர் டேன்னு இதுல போட்டுப்பான். அம்மாவுக்கு அன்னைக்கு காலைல கூட விட மாட்டான். பிரயோஜனமே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. எந்த விஷயங்கள் தனிமையோ அந்த விஷயங்கள் தனிமை, அவ்வளவுதான். நிறைய பேர் இந்த பகவான் நிவேதனம் பண்ணதுக்கு முன்னாடியே போட்டோ எடுத்து போடுவான். இன்னைக்கு இதுதான் நிவேதனம், பகவான் பார்க்க எனக்கு இன்னும் எல்லாம் ஊருக்கே நிவேதனம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் பண்ணவே இல்லையே. எது தனிமையில பேசணும்னு இருக்கு. அதனால சஞ்சயன் சொல்லிட்டான், நாளைக்கு நான் சபையில சொல்றேன். திருதராஷ்டிரனுக்கு ஆங்ஸைட்டி வந்தாச்சு, ராத்திரி தூக்கம் வரமாட்டேங்கிறது. உடனே யோசிக்கிறான், விதுரனை கூப்பிட்டு பேசலாம். விதுரன் திட்டுவான்னு தெரியும் அவனுக்கு. விதுரன் யோசிக்காம பிளண்டா பேசுவான்னு தெரியும். மகாபாரதம் உத்தியோக பர்வம், அதுல இவன் தூக்கம் கெட்டு போய் உட்கார்ந்து கிடக்கிற ஒரு வயசான ஆள். அப்ப விதுரனை கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு தூக்கம் வரல, சஞ்சயன் போயிட்டு வந்தா நாளைக்கு அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியல, நம்ம கூட்டத்துல நம்ம பிரதர்ஸ்ல நீதான் நல்ல விஷயம் தெரிஞ்சவன், பிளண்டா அழகா சொல்லுவாய், எனக்கு எதையானும் ஹிதமா கேட்கணும்னு ஆசையா இருக்கான். ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது, எனக்கு மைண்டுக்கு ஒரு டைவர்ஷன் வேணும்.
மைண்டுக்கு டைவர்ஷன் வேணும், மைண்டுக்கு ஒரு சமாதானம் வேணும். அதனால எது ஹிதமோ எது நீதியோ அதை எனக்கு நீ சொல்லு. நான் சில விஷயங்கள் ஃபாலோ பண்றோமோ இல்லையோ கேட்கறதுக்கு நன்னா இருக்கும். ஏகாதசி விரத மகிமை கேட்க நன்னா இருக்கு இல்லையா? ரொம்ப நன்னா இருக்கு. வைகுண்ட ஏகாதசி அதுல எவ்வளவு புண்ணியம் உண்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா பெரிய கேள்வி. நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவா, குருஜி நீங்க போடுற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நேர போயிட்டு வந்த மாதிரியே இருக்குவா. என்னடா அர்த்தம்னா நேரம் போகிறதா இல்லைன்னு அர்த்தம். உட்காந்தாச்சு இருந்த பார்த்தாச்சு, அப்பாடா நீங்க எல்லாம் நடந்தாச்சு, நீங்க ட்ரெக்கிங் போயிட்டு வாங்க, வீடியோ போடுங்க, வி ஆர் ஹாப்பி வித் தட். அப்பாடா என்னமா இருக்கு இவாளையா, என்னமா வீடியோ இருக்கு, என்னமா எக்ஸ்பிளைன் பண்றது, அப்பாடா வி ஆர் ஹாப்பி வித் தட். என்னடா நீங்க எல்லா சமமும் படுங்க, நாங்க வேடிக்கை பார்க்கணும். வி ஆர் ஹாப்பி வித் தட். ட்ரெக்கிங் கேட்க நன்னா இருக்கும், பார்க்க நன்னா இருக்கும், நடந்தா வேற தெரியும். அந்த 8 கிலோமீட்டர் பாக ஒரு 15 கிலோ வெயிட் தூக்கி இப்படி மலை ஏறினாதானே தெரியும். அப்ப வாழ்க்கையில பல விஷயங்கள் கேட்கறதே ஒரு சுகம். அதனாலதான் வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேர். வேதம் எத்தனை பேர் நமக்கு புரியாது? புருஷ சுத்தமோ ருத்ரமோ சமக்கமோ புரியாது, ஆனா கேட்டாலே ஒரு சந்தோஷம். இப்ப எத்தனை பேருக்கு சுப்பிரபாதம் முழு அர்த்தம் தெரியும், ஆனா கேட்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமம் நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது. 1000 நாமத்துக்கு யாருக்கு 1000 அர்த்தங்கள் தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனா அது சொல்லி 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 பழகியாச்சு. யாராவது சொல்றதை கேட்டா தானா சொல்றோம், சந்தோஷமா இருக்கு. இப்ப திருப்பாவை எடுத்துக்கோங்க, எதை வேணா எடுத்துக்கோங்க. அருணகிரிநாதெல்லாம் என்ன புரிய போறது நமக்கு? கந்தசஷ்டி கவசம் எத்தனையோ பேர் ஜெபிச்சுட்டு இருப்பேன். எத்தனை பேருக்கு உள்ளபடி அர்த்தம் தெரிய போறது? நிச்சயமா தெரியாது. ஆனா கேட்கறதே ஒரு சுகம். ஏன்னா நம்மளா மனசுக்குள்ள பேசி 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 குழப்பறதை விட வெளிலேருந்து யாரா பேசினா கேட்கறது அப்பாடான்னு இருக்கும். சத்தங்கம் ஏன்னா நல்லா இருக்குன்னா நீங்க பேசலாம், நாங்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்க வெறுமை கேட்டுட்டே இருக்க இல்லையா? ஒருவேளை போர் எடுத்தாலும் அப்படி கண்ணு சொருகினாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க பேசும்போது நீங்க அலர்ட்டா இருக்கணும். நான் தான் சொல்லுவேன், சத்தங்கத்துல உபன்யாசத்துல யாரா முடிச்சுட்டு இருப்பான்னா பேசுறவங்க மட்டும்தான் முடிச்சுட்டு இருப்பாங்க. மற்றவெல்லாம் ஏதான ஒரு செகண்ட் கண் அசந்துருவேன். பேசுறவா ஒரு செகண்ட் கூட கண் அசரவே முடியாது. அப்ப யாராவது பேசும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த காது த மோஸ்ட் பவர்ஃபுல் இந்திரியம். அதனாலதான் புத்து மகா சக்கரவர்த்தி கேட்கிறார் பாகவதத்துல, எனக்கு 10,000 கணக்கான காதுகளை கொடுன்றார். நம்மளா சொல்ல எனக்கு 10,000 கையா இருக்குங்க, 10,000 வாயா இருக்குங்க. அவர் சொல்ற எனக்கு நிறைய காதுகளை கொடு, நல்ல சத் விஷயங்களை கேட்கும்படியான காதுகளை கொடு. எங்கெங்கெல்லாம் முடியுமோ நல்லதெல்லாம் நான் ஸ்வீகரிக்கணும். அதனால இது காதுலேருந்து காது அவ்வளவு எனர்ஜி டேப் பண்ணும், த மோஸ்ட் பவர்ஃபுல். இப்ப கண்ணெல்லாம் கூட குழப்பி விடும். காது அவ்வளவு அழகா இது நல்ல விஷயங்களை கேட்க 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 இது ஃபுல் பாடிக்கு அப்படி எனர்ஜி இருக்கும். நீ நல்லா இருக்க, சௌக்கியமா இருக்க, பிரிஸ்கா இருக்கு, பார்க்க நல்லாவே இருக்கணும். நாங்கெல்லாம் பாக்குறோம், எல்லாரையும் பாக்குறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னு பொய்யா தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுவே ஃப்ரெஷ் ஆயிடுவான். உண்மைதான், பார்த்தாலே தெரியும். அப்படியே தலையில அப்படியே பாரத்தை தூக்கிட்டு வருவான் அப்படின்னா அப்படியா அவளை மறந்து போயிடுவான். என்ன பிரச்சனையை தூக்கினாலும் பிரச்சனையை மறந்து போயிடார். சிம்பிள், டைவர்ட்டிங் யுவர் மைண்ட். டைவர்ஷன், மைண்டை டைவர்ட் பண்ணிட்டே இருக்க. தேவையில்லாததை ரொம்ப சாலிடா பல மணி நேரம் உட்காந்து யோசிக்கும். தேவையானது யோசிக்கவே வராது மனசு. மனசை டைவர்ட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம சனாதன தர்மத்தை ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், நாராயணியம் எல்லாம் எதுக்குன்னா மைண்ட் டைவர்ஷன். என்னன்னா மைண்ட் ஒரு விஷயத்த ஆலோசனை பண்ணி அதுலேருந்து அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற விஷயத்துக்கு போகாது. பிரச்சனையே ஆலோசனை பண்ணிட்டு சொல்யூஷனுக்குள்ள போகவே போகாது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரே பிரச்சனை ஒரே பிரச்சனை. யாராவது என்ன தீர்வு எத்தனை பேர் சொல்லணும்? ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு தீர்வு யோசனையே யாராவது சொல்லலாம், ஒரே பிரச்சனை அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் போக்கஸ் ஃபுல்லா பிரச்சனையில மட்டும்தான் இருக்கு. இதுக்கான தீர்வுல தான் மைண்ட் போக்கஸ் ஆகும். திரும்ப திரும்ப இதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனசு தீர்வுல தான் போகணும். உடம்பு முடியல, வயிற்று வலிக்கிறது, தலையெல்லாம் என்னமோ பண்றது, நான் ஒரு கஷாயம் குடிக்கிறேன், நான் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன், நான் கொஞ்சம் ஓம வாட்டரை குடிக்கிறேன், இதை விட ஈஸி டாக்டர்கிட்ட போயிட்டா வயிற்று வலிக்கு என்னமோ மாறிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 5 நிமிஷம் வேலை. அது 5 நாள் இழுத்தடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 5 நாள் நேரத்தை வீணடிச்சுட்டு எனர்ஜியும் போய் அது இன்னும் முத்த விட்டுட்டு அப்புறம் டாக்டர் போய் அவர் 1 மாதத்துல இப்படி சரி பண்ண அவர் அலாவுதீன் அற்புத விளக்கா இப்படி பண்றது. அதுக்கேற்ற அதனால எந்தெந்த விஷயங்கள் விதுரன் நல்ல விஷயம் தெரிஞ்சவர், தேவையில்லாத பேச மாட்டார். அதனால திருத்தராஷ்டிரன் விதுரனை கூப்பிட சொல்றார். விதுரன் வந்தாச்சு.
விதுரனிடத்துல திருதராஷ்டிரன் புலம்புறார். விதுரன் ரொம்ப அழகா திருதராஷ்டிரன் இடத்துல பேசுறார். இந்த விதுரன் எப்படின்னா சதா சர்வதா கிருஷ்ண ஸ்மரண பண்ணிண்டு, கிருஷ்ணா இந்த வாழ்க்கைய நான் உனக்காக வாழ, நான் ஹஸ்தினாபுரத்து மந்திரியா இருந்து பண்றதெல்லாம் உனக்காக பண்றேன். இப்ப நான் திருதராஷ்டிரன் உபதேசம் பண்ண போறேன்னா கிருஷ்ணா இதை நான் உனக்காக பண்றேன். அவர் ஃபேமிலியை ரன் பண்றாரா, கிருஷ்ணா உனக்காக பண்றேன். சிம்பிள். என்னெல்லாம் பண்றாரோ அத்தனையும் கிருஷ்ணனுக்காக. ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், வீட்டு வேலையா இருக்கட்டும், நீங்க எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், என்னவா மன்னா இருக்கிற மிலிட்ரியில இருக்கவா, ஏர்போர்ட் இருக்கவாலாம் யுத்தம் பண்ணுவா. அவ ஃபேமிலிக்காக யுத்தமா, இல்லாட்டி அவ இருக்கிற இடத்துக்காக இல்ல, இந்த தேசம் அவ்வளவுதான். அவளுக்கு ஒரே ஒரு ட்ரை கலர் ஜெய்ஹிந்த் வார்த்தை, நம்மளுடைய கொடி, நம்முடைய தேசம், அவ்வளவுதான். அவளுக்கு நம்ம பேர்லாம் தெரியாது, ஆனா சண்டை இந்த தேசம்ன்ற ஒரு நிலப்பரப்புக்காக, இங்க வாழக்கூடிய ஜனங்களுக்காக. அது போல நான் என்னெல்லாம் பண்றேனோ அது கிருஷ்ணா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியான நீ உகப்பதற்காக, ஃபார் யுவர் ஹாப்பினஸ், ஃபார் யுவர் சேக், உங்களுக்காக தான் பண்றேன். அடுத்த அளவு சொல்றேன் இல்லையா, கிருஷ்ணா உனக்காகத்தான் பண்றேன். எத் கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுகோஷி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். என்ன செய்யறையோ, என்ன சாப்பிடுறையோ, என்ன தானம் கொடுக்கிறையோ, என்ன யஜ்யம் பண்றையோ, அர்ஜுனா இது எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடு. சர்வ கர்ம பல தியாக, எல்லா கர்மாவினுடைய பலத்தை எனக்கு தத்தம் பண்ணி கொடு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி அத்ய சகலம் பரஸ்மை நாராயணாய இது சமர்ப்பயாமி. இது பால் பொங்கி போயிடுது, ஒரே டென்ஷன்ல இருக்கேன். பால் பொங்கினதும் உனக்கே, டென்ஷனும் உனக்கே, ரெண்டாவது பால் வாங்குறதும் உனக்கே, அவ்வளவு. யோசிச்சே இருந்தா வச்சுக்கோங்களேன், லோ ஆயிடும் மனசு. பால் பொங்க விட்டுட்டேன், பால் பொங்க விட்டுட்டேன், இது அவ்வளவு தூரம் பால் பொங்க விட்டேன், திரும்பி எல்லாம் பால் பொங்கியாச்சு, அழிஞ்சாச்சு, தொடச்சாச்சு, முடிச்சாச்சு. இது மைண்ட்ல மட்டும் ஏன் தூக்கிட்டு போகணும்? மைண்ட்ல தான் தூக்கிட்டு இருக்கோம். போன்ல வேற சொல்றா, நீங்க என்ன தெரியுமா ஆயிடுச்சு, திரும்பின பால் பொங்கினேன், பால் நான் ஒரு வாட்டி தான் பொங்கினேன், நீ ஊரெல்லாம் பொங்கின்னு இருக்கிய, ஒரு வாட்டி தான் பொங்கிருக்கு, அவ்வளவுதானே. இது ஒரு விஷயமே இல்லை, ரைட்? ஏன்னா அவளா தான் ஒன்னு அவா சொல்லுவான், ஆமா ஆமா நான் கூட இப்படிதான் பொங்க விட்டேன், ஆனா டென்ஷன்ல இருந்தியா? பால் பொங்கினதுக்கு டென்ஷன்லாம் வேண்டாம், மொபைல் பார்த்து பராக் பார்த்துனா கூட பொங்கலாம். இது கொண்டு யாரோ அவங்க பெருசா யாரோ அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணி அப்படியே ரேணுகா தேவி மாதிரி யாரோ கந்தரவனை பார்த்துலாம் பால் பொங்கவே வேண்டாம். சும்மா அப்படியா எப்படி எங்க திரும்பி பார்த்து எதையான யோசிச்சுட்டு இருந்தாலே போதும், பால் பொங்கி போயிடும். சிம்பிள் லாஜிக். நடந்தாச்சு, முடிஞ்சாச்சு, அந்த இடத்தோட விட்டுட பழகு. விதுரன், ஆமா ஐ மேட் a mistake, ஆமா நான் தப்பா பேசிட்டேன், கிருஷ்ணா தப்பா பேசிட்டேன், ஒத்துருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு போய் எனக்கு ஒரு நியாயம்னா கற்பிக்க வேண்டாம். ஆமா தப்பா பேசிட்டேன், எஸ் நான் மறந்துட்டேன், ஆமா உப்பு போட மறந்துட்டேன், ஆமா கொஞ்சம் அதிகமா தீஞ்சு போயிடுது, எஸ் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன், கொஞ்சம் அனாவசியமான வார்த்தைகள் விட்டுவிட்டேன். நம்ம ஒத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அதோட முடிஞ்சு போயிடும். நானேதான் ஆயிடுக. ஆண்டா ரொம்ப அழகா சொல்றாங்க, வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. அக்செப்டன்ஸ். நாம இப்படித்தான் நாம ஒத்துண்டோம்னா தான் நமக்கு சமாதானம். நம்ம அடுத்த ஆளை ஒத்துக்கிறதுன்னு ஆசைப்படுறோம். ஆமா நான் தான், அவ கோபமா இருக்கட்டும், நான் கொஞ்சம் காமா இருந்திருக்கலாமே, அப்படிதானே. அவ கோபப்பட்டா முதல்ல, நம்ம காமா இருந்திருக்கலாம் இல்லையா? சோ நானே தான் ஆயிடுக. அப்பதான் என்ன ஆகும்னா அவங்களால ஃபர்தரா மூவ் பண்ண முடியும் வாழ்க்கை. விதுரன் அப்படிப்பட்டவர் தான். ரொம்ப அழகா திருக்கோடு பெண் பிள்ளை சொல்றா, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே. ரொம்ப அழகான வாக்கியம். அகமொழித்து விட்டேனோ, நான் 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 ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதை தூக்கி ஓரத்தை வச்சுட்டாராம். நான் கிருஷ்ணனுடைய சேவகன், நான் கிருஷ்ணனுடைய தாசன், நான் கிருஷ்ண தாசி,
கிருஷ்ணன் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான், கிருஷ்ணன் எனக்கு அப்பாயின்ட் பண்ணிருக்கான், கிருஷ்ணன் எனக்கு இந்த மாதிரி லைஃபை கொடுத்துருக்கான், கிருஷ்ணன் எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலியை கொடுத்துருக்கான், கிருஷ்ணன் எனக்கு இந்த மாதிரி சேலஞ்சஸ் கொடுத்துருக்கான், கிருஷ்ணன் இந்த மாதிரி சூழ்நிலையை கொடுத்துருக்கான். லெட் மீ ஹேண்டில். அவ்வளவுதான். லெட் மீ ஹேண்டில். போன் கொஞ்சம் சைலண்ட் பண்ணுங்க. நாங்க அப்படி ஹேண்டில் பண்ணலையா? யாரெல்லாம் பின்னாடி வந்தாலும் மொபைல் போனை சைலண்ட்ல போட்டுருக்கோம். முன்னாடியே நாங்க சொன்னோம். அவ்வளவுதான். அப்ப ஹேண்டில் பண்ண லைஃப்ன்றது ஹேண்டில் பண்ண. இதுக்கு மாதிரி ரொம்ப எல்லாம் யோசிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. யூ ஹாவ் டு ஹேண்டில் இட். ஃபிளைட்ல போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறோம் இல்லையா? பேசஞ்சர் ட்ரெயின் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறோம் இல்லையா? ஸ்லீப்பர் பஸ்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறோம் இல்லையா? உங்க கார்ல போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறோம் இல்லையா? அவ்வளவுதான். டிராவல் பண்ண போறது நீங்க தான். டிராவலுடைய மோடு மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்க மூடு மாறுறது இல்லை. அவ்வளவுதான். ஸோ நீங்க உங்களை கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்த நம்மளை கன்வெர்ட் பண்ணாதான் தப்பு. நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை சரி பண்ணி எடுத்துட்டு போனா யூ வில் பி ஹாப்பியோ அதை கண்டுபிடிச்சுக்கோ. அவ்வளவுதான். அவர்கள் மாறணும். அவர்கள் எத்தனை வருஷம் ஆயாச்சுன்னு அந்த மனுஷன் மாறவே இல்லை. மாறவே இல்லைன்னா கன்ஃபார்ம் ஆயிடுது இல்லையா? அப்ப என்னடா பண்ணா இதை எப்படி ஹேண்டில் பண்ண? இவ்வளவுதான். இதுதான் நீங்க அப்படிதான் வச்சிருக்க. இது எப்படி பண்றதுனால இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். அவ்வளவுதான். விதுரன் அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப தெளிவா பேச முடியும். அனாவசியமா எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ண மாட்டார். இவனுக்கு என்ன வேணுமோ அதை சொல்றா. அதுதான் விதுர நீதி. போன வாட்டியே நான் சொல்லிட்டேன். பட் ஹவு கிரேட் விதுரா இஸ். ஏன்னா யாரோ பேசினதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. விதுரன் ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார். ஆத்ம ஞானம் சமாரம்ப திதிக்ஷா தர்ம நித்யதா யமர்த்தா நாபகர்ஷந்தி சவை பண்டித உச்சது. அறிவு இருக்கா? இப்படிதான் முடிச்சோம். ஒரு மாசம் முன்னாடி கேட்ட அறிவு இருக்கா, ஒரு மாசம் ஆயிட்டு கேட்கிற அறிவு இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா அந்த அறிவு இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கான ஸ்லோகங்கள் மெத்தட்ஸ் தான் இப்ப விதுரன் சொல்ல போற. யார் அறிவாளி, யார் பண்டிதன், யார் புத்திசாலி, யார் சென்சிபிளா இருக்கான், இதான் கேள்வி. அறிவு இருக்கான்னு ஒரு கேள்வி. அப்ப விதுரன் சொல்றார் ஆத்ம ஞானம். ஒரு 5 குவாலிட்டி சொல்ற. ஆத்ம ஞானம் முதல்ல சுய அறிவு வேணும். எந்த இடத்துலயுமே அறிவு வேண்டாம்னு யாருமே சொல்லல. சனாதன தர்மத்துல அறிவு ரொம்ப ரொம்ப அவசியமா தான் சொல்லப்பட்டது. ஒரு ஞானம் வேணும். நம்மளை பத்தி ஒரு ஞானம் வேணும். இப்ப நம்ம ஆண் பெண் அப்படின்னு ஒரு ஞானம் வேணும் இல்லையா? நமக்கு எவ்வளவு வயசு இருக்கு, நமக்கு எவ்வளவு வயசு ஆயிருக்கு, நம்ம உடம்பு எப்படி இருக்கு, நமக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லையா? ஒரு பேசிக் நீங்க யாரு, உங்களை பத்திய அறிவு, உங்க ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய பொசிஷன் என்ன, எல்லாமே ஒரு கிளீனா தெரியும். எப்ப பார்த்தாலும் சொசைட்டினே நினைச்சிட்டு இருக்க முடியாது. அதை தாண்டி நான் தூங்கணும், நான் எழுந்துக்கணும், நான் சாப்பிடணும், நான் ஜீரணமாகணும், இது மைண்ட்ல உட்காரணும். இது பேஸ் பண்ணி தான் சொசைட்டி. நீங்க உங்களை தோற்று சொசைட்டி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க முதல்ல உங்களோட ஹாப்பியா இருந்தா தான் நீங்க சொசைட்டில வாழ முடியும். அந்த கட்சி வேணும் இல்லையா? அப்ப ஆத்ம ஞானம், ஒரு சுய அறிவானது கட்டாயம். ஆத்ம ஞானம் சமாரம்ப. முயற்சி இருக்கணும். முயற்சி இல்லாமல் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. சின்ன குழந்தையிலிருந்தே முயற்சி செய். முயற்சி திருவினை ஆகும். முயற்சி திருவினை ஆகும். பெரிய விஷயம். முயற்சி தான் வேணும். பிரயத்தனம். காட்டுக்கு ராஜாவான சிங்கமா இருக்கட்டும், பறவைகளுடைய ராஜா கருடனா இருக்கட்டும், ஆறாவனா முயற்சி இருந்துட்டுதான் இருக்கும். பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, பகவானே ஸ்வயம் ராமனா வந்தாலும் சரி, முயற்சி பண்ணித்தான். கிருஷ்ணனாகவே இருந்தாலும் முயற்சி பண்ணித்தான். ராமானுஜரா இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். சங்கரரா இருந்தாலும் முயற்சி பண்ணித்தான் ஆகணும். மத்வாச்சாரியார், சைத்தன்ய மகாபிரபு, இவா எல்லாருமே மகோன்னதமானவர்கள். ஆனா அவளும் அவளுடைய எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கும். எஃபர்ட் போடாம உலகத்துல ஒண்ணும் நடக்காது. நான் பக்தி பண்ணிட்டே இருக்கேன்னா அதெல்லாம் இல்லை. பக்தி பண்ணிட்டு பண்றதே இருக்கு. நான் முயற்சியை ஒழுங்கா பண்றதுக்காகத்தான் பக்தி. முயற்சியை விட்டுட்டு உட்காரத்துக்காக கிடையவே கிடையாது. எங்க ராமானுஜரோ சங்கரோ சும்மா உட்கார்ந்தான்னு இருக்கு. அவளால சும்மா உட்கார்ந்து இருக்கலாம். அவளால சும்மா உட்கார முடியும், நமக்கு தான் முடியாது. அவர்களால சும்மா உட்கார முடியும். ஆனாலும் இந்த வியாக்கியானம் எழுதுறேன், அந்த கோவில புனருத்தாரணம் பண்றேன், இத்தனை பேருக்கு உபதேசம் பண்றேன், இந்த சம்பிரதாயத்தை ஸ்ப்ரெட் பண்றேன், எவ்வளவு காரியங்கள் பண்றாவா. எதுக்குடா? நான் உலகத்தை தன்னடிக்கிறதுக்கு இல்ல. இதெல்லாம் என் பகவான் எனக்கு சொல்லியிருக்கான், நான் இதை செய்கிறேன்.
ஆண்டாளுக்கு என்ன பெருசா கஷ்டப்பட்டு திருப்பாவை பாடி விரதம் இருக்கணும் அவசியமா? ஆண்டாள் விரதம் இருந்தது மற்றவாள் எல்லாரும் பிடிச்சு இழுத்து போடுறதுக்காக, அவளுக்காக இல்லை. அதனால திருவாடி பூரத்து சகத்துதித்தாள் வாழி. ஆடி மாசம் அவ்வளவு அழகா. இன்னும் வேண்டாம், எத்தனை வருஷம் ஆயாச்சுன்னா இன்னும் மாரியம்மா காலங்கத்தான் 4:30 மணிக்கு எழுந்துருவாள். ஆடி மாசம் வந்தா கரெக்டா ஏதோ ஒரு சின்ன மாரியம்மன் கோயில் 4:30 மணிக்கு ஒரு பாட்டு போட்டுறான். இவ்வளவு எல்லாம் வந்தாச்சு, அவ மொபைல்ல வந்தாச்சு, பாட்டெல்லாம் இருந்தாலும் ஒரு கோவில்ல ஒரு ஸ்பீக்கரை போட்டு 4:30 மணிக்கு ஒரு பாட்டு போட்டு மாரியம்மா எழுப்பி நம்மளே எழுப்பி விட்டுறாளா இல்லையா? அப்ப அந்த ஒரு விஷயம் அவசியமா தானே இருக்கு. அதனால ஆத்ம ஞானம் சமாரம்ப முயற்சி. கிருஷ்ணன் பண்ணலையா முயற்சி? ராமன் பண்ணலையா முயற்சி? பரதன் பண்ணலையா? லக்ஷ்மணன் பண்ணலையா? எவ்வளவு பேர் முயற்சி. ஆத்ம ஞானம் சமாரம்பக திதிக்ஷா. அந்த அறிவு இருக்கணும், முயற்சி இருக்கணும், பொறுமை ரொம்ப அவசியம். ஆமா, நான் இந்த வேலை பண்றேன், இதுக்கு இவ்வளவு நாள் ஆகும், இவ்வளவு நிமிஷங்கள் ஆகும், இதுக்கு நான் இவ்வளவு எஃபர்ட்ஸ் போடணும், இதுக்கு எனக்கு இவ்வளவு எனர்ஜி ஆகும், இதுல எனக்கு இவ்வளவு பலன் கிடைக்கும். நிச்சயமா உண்டு. உடனே வேக வேகமா எதுவும் நடந்துடாது. நான் பகவானே அப்படின்னு உட்காந்துட்டு இப்படி திறக்கிறேன், கடகடகடன் பாகவதம் அப்படியே வந்துடணும் அப்படிலாம் வராது. அதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஊர் போட்டுட்டே இருக்கணும். நான் ரொம்ப சின்சியரா இருக்கேன். பகவான் நெஞ்சொலிக்கு பிரார்த்தனை பண்ணி எனக்கு கறந்தா அப்படியே பாகவதம் அப்படியே அதெல்லாம் தெரியாது. வேதவியாசருக்கே தெரியாது, அப்புறம் தானே உங்களுக்கு தெரியுது. வேதவியாசரா இருந்தாலும் அவருக்கும் ஒரு ஹெல்ப் வேண்டியிருக்கு. மகாபாரதம் எழுதுறதுக்கு அதுக்கு ஒரு தபஸ் பண்ணி மகாபாரதம் எழுதி யாரும் அசிஸ்டன்ட் வேணும், கணபதியை கூப்பிட்டு திரும்பியும் தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் மகா கணபதி வந்து அப்புறம் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி உடனே அவரு ஒரு கண்டிஷன் போட்டு நீ நான் கடகடகடான்னு எழுதிடுவேன், நீ அந்த வேகத்தை சொன்ன நிறுத்திடுவேன்ற. இதுக்கெல்லாம் ஒத்துண்டு எல்லாத்துலயுமே ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஒரு தடை நம்ம சொல்றோம் சேலஞ்ச். அப்பதான் அந்த விஷயத்தினுடைய நுணுக்கம் ஆழம் நாம போகணும். அதனால திதிக்ஷா ஆத்ம ஞானம் சமாரம்பஹ திதிக்ஷா அவசியம். திதிக்ஷா தர்ம நித்யதா. அழகா தர்மத்துல இருக்க நம்ம பண்ற காரியங்கள் தர்மப்படி இருக்கா அப்படின்றது அவசியம். தர்மப்படி இல்லாதனால எல்லாத்தையும் சிசிடிவி வைக்க வேண்டிய அவசியம் வந்தாச்சு. தர்மப்படி இருக்கிற இடத்துல சிசிடிவி அவசியமே கிடையாது. அந்த தர்மத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்றதா இவ்வளவு விஷயம் பண்ண வேண்டியது. நான் இது கூட ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். மேகாலயால ரோட்ல ஒரு டிரைவர் வண்டி ஓடிட்டு இருக்கா, ஆப்போசிட் காலியா தான் இருக்கு. உடனே அந்த பேசஞ்சர் சொல்ற காலியா தானே இருக்கு, இவங்க பொறுமையா போறான், நீ அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு போலாமே. மேகாலயாட்ட அங்க ஓவர்டேக் பண்ண மாட்டோம். எத்தனை பேர்கள் தெரியாது, மேகாலயால இஷ்டத்துக்கு ஓவர்டேக் பண்ணிடவே மாட்டோம். ரொம்ப கிளீன் டிசிப்ளின். பக்கத்துல காலியாவே மெட்ராஸ் வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு தெரியும். பெடஸ்ட்ரியன் வரைக்கும் ஏறி இறங்கிடுவோம். நம்ம எதுக்க போராடலாம், நியாயம் எதுக்கு போன, நீ ஒதுக்கி போ அப்படின்னு. ஆனா மேகாலயால கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். இதே இந்தியாவில தான், தனியா ஒரு இதெல்லாம் கிடையாது. இதே இந்தியாவில அதே ரூல்ஸ் இருக்கு. ஆனா அவளுக்குள்ள அந்த மைண்ட் செட் இருக்கு, அதை ஃபாலோ பண்ற எல்லாரும் அந்த செட்டில் ஆயிட்டான். அப்ப அந்த பொறுமையும் வேணும், அதே சமயத்துல அந்த தர்மத்துல ருச்சி வேணும். ஆத்ம ஞானம் சமாரம்பக திதிக்ஷா தர்ம நித்ததா. இதெல்லாம் இருக்கா, அறிவு இருக்கான்னா இதெல்லாம் இருக்கான்னு பாத்துக்கணும். எனக்கு இந்த புத்தியோட நான் வேலை பண்றேன், இந்த வேலையை நான் ஒழுங்கா இதுக்கு எஃபர்ட் போடுறேன்னா எனக்கு நிஜமாவே பொறுமையா இருக்கா, இல்லாட்டி உடனேயே பலன் எதிர்பார்க்க அந்த லாட்டரி டிக்கெட்ல பணம் விழுற மாதிரி ஆசைப்பட்டா நடக்காது. நிச்சயமா அந்த மாதிரி பகவத் டிசைன் அது மாதிரி எதுவுமே கிடையாது. இயற்கையே அப்படி கிடையாது. எல்லாமே அதனுடைய காலத்திற்கு தகுந்தாற் போலதான். ரொம்ப நாளா மழை இல்லை, மழை கடகட தொடர்ந்து கொட்டிடாது, டிராப் பை டிராப்பா விழுந்தா தான் சேஃப். தடதட கிளவுட் பஸ் மாதிரி கொட்டியாச்சுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அதனால ஆண்டாள் சொல்ல மாதம் மும்மாறின்ற இல்லையா, 9 நாள் விட்டுறணும், ஒரு நாள் நன்னா மழை பெய்யணும், பூமி உள்வாங்கன்னு அப்படிதான் இருக்கு. ஆத்ம ஞானம் சமாரம்பக திதிக்ஷா தர்ம நித்யதா யமர்த்தான் நாபகர்ஷந்தி. அழகா அந்த உற்சாகம் எல்லாம் இருந்து தன்னுடைய லட்சியத்திலிருந்து ஒருத்தன் நழுவாமை இருந்தால் அவன் பண்டிதன். அவன் அவள் ஜெனரலைஸா சொல்ற வார்த்தை, அவர்களுக்கு அறிவு இருக்கு. இது நீங்க தான் முடியும். முதல் ஸ்லோகமே இப்படிதான் ஆரம்பிக்கிறது. சுய அறிவு இருக்கா, முயற்சி இருக்கா, பொறுமை இருக்கா, தர்மத்துல ஸ்ரத்தை இருக்கா, விடாமுயற்சி பின்வாங்காத புத்தி இருக்கா, எல்லாம் இருந்து
உங்களுடைய லட்சியத்திலிருந்து நீங்க நழுவாம இருக்கீங்கன்னா நீங்கள் அறிவாளிகள், பண்டிதர்கள், ஞானிகள். ஞானினா அந்த விஷயம் தெரிஞ்சவர், ஸ்மார்ட் அப்படின்னு இல்லையா, இன்டலெக்சுவல் இல்லையா, அந்த இன்டலெக்சுவல்ன்ற வார்த்தைக்கு இதுதான் ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப். இதுதான் மீன். உங்க லைஃப், உங்க ஹெல்த், உங்க ஹாப்பினஸ், உங்க சரௌண்டிங்ஸ், உங்க சிச்சுவேஷன், இது எப்படி இருந்தாலும் அதுல நீங்க கூலா இருக்கணும். வெள்ள நல்ல வெயில், இந்த உள்ள ஏசி போட்டு உட்காந்து இருக்கோம் இல்லையா, அவளை பாட்டு ரொம்ப வெயில் மாதிரி ஏசியை போட்டுன்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் வெளில ரொம்ப டென்ஷனா இருக்கு, உள்ள கொஞ்சம் ஏசியை போட்டு அவங்க உள்ளுக்குள்ள ஏசி ரைட்டு. அந்த டென்ஷன்ல டீப்ல போயிட்டு இருக்கா, 10 நிமிஷம் கத்த போறா, நீ கூட போயிடாத, நீ கூலாரு, என்ன பண்ணலான்னு பாரு. பேசினாலும் கஷ்டம், பேசாம இருந்தாலும் கஷ்டம். ஒரு காஃபியை கொடுக்கலாமா, டீயை கொடுக்கலாமா, இல்லாட்டி அங்க வெளில போகலாமா, இல்லாட்டி அவளை டைவர்ட் பண்ணி அங்க போய் பாருங்கோல யாரோ வந்திருக்கான்னு சொல்லலாமா, இல்லாட்டி அவளுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணலாம், எதையோ ஒண்ணு பண்ணி அந்த இடத்துல போய் நியாயத்தை பத்தியோ மற்றதை பத்தியோ பேசக்கூடாது. ஜஸ்ட் டைவர்ட். ராத்திரி 11 மணிக்கு ஒரு குழந்தை அழகுது அப்படின்னா அழக்கூடாது தெரியுமா, எதனால் அழுகின்றாய், அவசியம் இருக்கா? நம்ம மதாலசா கிடையாது, மதாலசா பாடினா ஏன்னா அவன் ஆத்மாவை தெரிஞ்சு பாடி. அப்ப என்ன பண்ணுவான், அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டு காட்டி அங்க பாரு இங்க பாரு இங்க பாரு டைவர்ட் பண்ணி, அம்மா அதுக்கு சாப்பாடு ஊட்டுறா இல்லையா, முன்னாடி எல்லாம் நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டா, யூடியூபை காட்டி சாப்பாடு ஊட்டுறா. ஆக மொத்தம் குழந்தைய டைவர்ட் பண்ணி ஏமாத்தினா சாப்பாடு ஊட்டுறோம், அவ்வளவுதான். இது ஒண்ணு மாற்றமே கிடையாது. சிம்பிள். அன்னைக்கு சந்திரன் பக்கத்து மாமா யாவெல்லாம் காட்டிட்டு இருக்கோம், இன்னைக்கு யூடியூப் அதுக்கு வேண்டிய ஒரு கார்ட்டூனை போட்டாச்சு, அவ்வளவுதான். இந்த கார்ட்டூன் வந்து இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க, அதுக்காக வெள்ளெல்லாம் தூக்கி அலைய முடியாது, தெருவா வீடு வீடா வாசல் வாசல் அலையெல்லாம் முடியாது எங்களுக்கு. நாங்க ஒரு யூடியூபை போடுறோம், வாயில போடுறோம், அது முழுங்கிடும், எங்க வேலை முடிஞ்சது. நமக்கு அதுக்கு வேற டென்ஷன், பார்த்தாலும் யூடியூபே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த வித ஞானி. சரி, அவள் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிட்டு போட்டமே, நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்ப உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆனந்தம், உங்க விஷயத்துல நீங்க போக்கஸ்டா இருந்தா அறிவு. உங்க விஷயத்த போக்கஸ்டா இருக்கலாம், ரீல்ஸ்ல போக்கஸ்டா இருக்கலாம், பக்கத்தாட்டு விஷயத்த போக்கஸ்டா இருக்கலாம், உலகார்ந்த விஷயங்கள்ல போக்கஸ்டா இருக்கலாம், உங்க விஷயத்துல போக்கஸ்டா இருக்கலாம். அதுதான் முக்கியம். உங்க விஷயத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போக்கஸ்டா இருக்காலும் கவலையே கிடையாது. நம்ம எல்லாம் கார் எல்லாம் போறோம் வச்சுக்கோங்க, நம்ம டிரைவ் பண்ணல, வேற யாரும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கு, அந்த டிரைவர்கிட்ட ஏதாவது பேசுவோம். ஆனா போக்கஸ் முழுக்க சிக்னல், ஸ்பீடு, ஆளு, ஸ்பீட் பிரேக்கர், பள்ளம், இதுலதான் கவனம் இருக்கு. வேற எதுலையுமே கவனம் இருக்கா, வேற ஏதாவது கவனம் தான் நம்ம கஷ்டம். கவனம் டிரைவிங்ல இருக்கணும், அப்பதான் சரி. அது போல உங்க வாழ்க்கை, இப்ப பிளைட்ல பைலட் ஓடுறான், அதனால டோர் போட்டு மூடி இருக்கு, நான் இந்த தொந்தரவு அங்க போயிடக்கூடாது, அவ்வளவுதான். அதே பைலட் காக்பிட்ல வெளில வரான்னா உடனே அதை பிளாக் பண்ணிடுவான், அவன் வாஷ்ரூம் போவான், எதாவது வருவான், அந்த இடத்த பிளாக் பண்ணிடுவான். அந்த மாதிரி நம்ம மைண்ட்லயுமே இந்தந்த விஷயங்கள் என்ன தொந்தரவு பண்றது, இது என்ன தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதை ஒதுக்கி வைக்கிறேன்னு ஒதுக்கி வைக்க பழகி. சில பேர்லாம் அங்க பார்த்தா எப்பா இவா வந்தான்னா பேசிட்டே இருப்பா, இப்படியே திரும்பிடுற இல்ல, இல்லாடி அவளை பார்த்து சொச்சமா இருக்கல, அவசரமா வேலை இருக்கு, ஒன்னும் அவசரமான வேலை கிடையாது, நமக்கு தெரியும் இவ பார்த்தா 20 நிமிஷம் விட மாட்டான்னு கிளம்புறோம் இல்லையா. அந்த மாதிரியே உங்க மைண்டு, உங்க எனர்ஜி, உங்க தாட்ஸ் எங்கேயாவது டீவேட் ஆகிறதுனா இல்ல, அனாவசியமா எங்கேயோ போகிறது, இது என்ன டிஸ்டர்ப் பண்றது, எனக்கு இது வேண்டான்னு உங்களை தேவையில்லாத நீங்க தான் ஒதுக்க பழகிக்கணும். நீங்க தான் ஒதுக்க பழகிக்கணும். நம்ம ரோட்ல பள்ளம் இருக்கு, தண்ணி தேங்கி இருக்கு, பக்கத்துல காரு லாரி எல்லாம் போறான், அவங்கிட்ட பொறுமையா போனா நீங்க சொல்ல முடியாது, கையில கல் எடுத்து போயிடுறா பார்க்கலாம் மிரட்டலாம் முடியாது, நீங்க ஒதுங்கி போகலாம், அவ்வளவுதான். ஸோ இடத்துக்கு தகுந்தா போல உங்களுடைய எனர்ஜி இன்னைக்கு இருக்க போது 24 மணி நேரம் தான், அதுல 8 மணி நேரம் மினிமம் தூங்கியே ஆகணும், அப்புறம் சாப்பிடணும், ட்ரெஸ் பண்ணணும், மற்ற எல்லாம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துக்குள்ள தான் நீங்க வாழணும். நீங்க வாழ்க்கையில உடனே 50 வருஷம் அப்படின்னா பிளான் பண்ணவே பண்ணாது, அன்றைய பொழுத பிளான் பண்ணணும். குழந்தைங்க அப்படிதான் பிளான் பண்றான், இன்னைக்கு எழுந்தாச்சு என்ன முடியுமோ சேட்டை பண்ணும், இப்ப எவ்வளவு முடியுமோ லூட்டி அடிப்போம், அடி மேக்சிமம் அவள் பொறுமை, அடி விழற வரைக்கும் அடிப்போம், அடி விழுதான் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ½ மணி நேரம் ஆரம்பிச்சோம், அவ்வளவுதான். அவன் ரொம்ப கிளியரா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஒரு 10 வருஷம் 12 வருஷம் பிளான்லாம் கிடையவே கிடையாது, சிம்பிள் பிளான், அவன் ஜாலியா இருக்கும். நம்மளும் குழந்தையா இருந்தாலும் ஏன்டா ஜாலியா இருந்தாலும் சிம்பிள் பிளான், ரொம்ப பெருசா காம்ப்ளிகேட் பண்ணிக்காத லைஃப். அவ்வளவு அழகா விதுரர் சொல்றா, இந்த மாதிரி இருந்தா உன்னுடைய விஷயங்கள்ல இருந்து நீ
டைவர்ட் ஆகாம இருந்தால் நீ அறிவாளி, உனக்கு அறிவு இருக்கு அப்படின்ற. அடுத்து சொல்றார், நிஷேவதே பிரசஸ்தானி நிந்திதானி ந சேவதே அநாஸ்திக ஸ்ரத்தான் ஏ தத் பண்டித லக்ஷணம்.